गाइस ये ஒரு புது வீடியோ. இது ஒரு சோகமான விஷயம் गाइस. எனக்கு செம்ம இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. என்னன்னா என்னோட பழைய ஐடி த பவர் ஆஃப் கிரீன் ஐடி என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் நான் த பவர் கேமருன்னு ஒரு 964 புது ஐடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் என்னோட நினச்ச சர்ப்ரைஸ். செம்ம சோகமாக இருக்குது, செம்ம இது மூஞ்சி வலிக்குது கைஸ் எனக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அதில் எவ்வளோ ரீபத் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நேரம் வீடியோவே போடலை. நான் எப்போவுமே வீடியோவே போடலை, சும்மா ஷார்ட்ஸ் தான் போடுறேன். இப்போல்லாம் லாங் வீடியோவே போடுறதில்ல. நான் அந்த லாங் வீடியோ போடுறதில்ல. நான் போடுறதில்லனால நான் ஃபுல் இப்போ 18 ரீபத் அதில் இருந்துச்சு. 18 ரீபத்துமே கம்ப்ளீட் பண்ணேன் காய்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டு அப்படி ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காய்ஸ். எங்கள் அண்ணா என்னமோ 5 ரீபத் தான் பண்ணியிருந்தான். என் தம்பி 1 ரீபத்து கூட பண்ணல. எங்கள் பெரிய அண்ணா என்னமோ ஒரு 10 ரீபத் பண்ணாங்க. இப்போ நானே 1 ரீபத் கூட பண்ணல. இங்கே பாருங்க கைஸ், இந்த மென்டல் ஆட் நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் இந்த ஆட் வந்துடுது கைஸ். கடுப்பாகுது எனக்கு இந்த ஆட் வந்தாலே. எனக்கு போட ரோப்ளாக்ஸ் போவேன். இப்போ ஸ்டீலியோ பிரெயின் ராட்டில் நான் கொஞ்சம் விளையாடினேன். அதில் எப்படியோ 5 ரீபத் பண்ணிட்டேன். 5 ரீபத்தோ 4 ரீபத்தோ பண்ணிட்டேன். அதில் நான் ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தேன். இதுலேயே இப்போ ஓப்பன் பண்ணி 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். இங்கே த பவர் ஆஃப் கிரீன் 75 இருக்குதுல்ல, அது என்னோட அட்மின் அப்யூஸ் வந்தால் அதில் நான் பிரெயின் ராட் கலெக்ட் பண்ணி வைப்பேன் இந்த அக்கௌண்ட்டில். இது ஸ்டீலிங் அக்கௌண்ட்டு. ஐ எம் ரியல் கைஃப் 456. ரொம்ப சோகங்க, சோகம்னா சோகம். எப்படி ப்ரோ நீ ரோபாக்ஸ் கொடுத்து தான் எப்படி ப்ரோ நீ ரோபாக்ஸ் கொடுத்து தான் ஸ்கின்னாக மாற்றுறியா, இல்லை ஃப்ரீயாக மாற்றுறியா, இல்லை ஹேக் பண்ணி எடுக்கிறியா, என்ன அது கேட்டிங்கன்னா இந்த பாருங்க காய்ஸ், இது எப்படி சொல்கிறது உங்ககிட்ட ஐடியா இருங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவட்டார்கிட்ட போயிடுங்க கைஸ். நான் பேக்கன் ஸ்கின் ஆக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு எப்படியாச்சும் பேக்கன் தான் வரும், சரியா கைஸ்? சி எதுக்கு பேக்கன் பாருங்க, கஸ்டமைஸ் போயிடுங்க. கஸ்டமைஸ் போட்டிங்களா? நான் இப்போ சும்மா பாடி எடுத்துக்கிறேன். சும்மா உங்களுக்கு பேக்கன் தான் வருவான். இருங்க பேக்கனை எப்படி இருக்குது. இப்போ நான் இவனை எடுத்துக்கிறேன். சும்மா நான் பேக்கன். ஐயே, இப்போ நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? கேர்ள்ஸ், இந்த ஸ்கின் அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, இந்த ஸ்கின்னிலே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவட்டாருக்கு போயிருக்கணும். அவட்டார் போயிட்டு இந்த பட்டனை அழுத்திக்கணும். கஸ்டமைஸ் பக்கத்தில் இருக்குது. அழுத்திட்டு நீங்கள் என்ன தெரியுமா சர்ச் பண்ணணும், ஃப்ரீன்னு சர்ச் பண்ணுங்கள். சரி, ஃப்ரீ சர்ச் பண்ணிட்டீங்களா? நீங்கள் இப்படியெல்லாம் வரும், அது கண்டுக்காதீங்க. ஃப்ரீன்னு மட்டும் சர்ச் பண்ணிவிட்டு இது குத்திட்டிங்கன்னா இப்படி வரும். இங்கே வாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சின்னா வாங்கக்கூடாது. பக்கத்தில் ஒன்றுமே எம்டியாக இருந்துச்சின்னா வாங்கிக்கலாம். இப்போ இது பக்கத்தில் இப்படி இருக்குதா, அது நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது போயிடும். நான் இது என்னது இது செல்யூட்டை வாங்கி வச்சுக்கிறேன். செல்யூட்டை நான் வாங்கி எக்யூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒய் தம்பி, என்னடா இப்போ பண்ணுறேன்? ஓகே, உங்களுக்கு அவட்டாரில் போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்க, அவட்டாரும் அந்தாதீங்க. அதில் ரோபாக்ஸ் கேட்கும். பாடியில் போனீங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கும். பக்கத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மேலே இருந்துச்சுன்னா, கீழே இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைண்ணா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, ஐயோ பாடி 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 பாடிக்கு போடா. ஃபுல் பாடிஸ் இருக்குதா, ஃபுல் பாடிஸில் அமுத்திட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. தம்பிடே நிறுத்துறா, போதுண்டா. இங்கே பாருங்க, எல்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீ சரிண்ணா. சரி, அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் கிளாத்ஸில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் காய்ஸ். ஒரு பிரச்சனையும் கூட இல்லை, ஒரு பிரச்சனை கூட இல்லை உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியும். பாருங்க, இவள்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிறோங்க. எனக்கு அந்த ஐடியோட இதுதான் ட்ரெஸ்ஸு, அது பிடிச்சிருச்சு எனக்கு, அதனால தான். உங்களுக்கு இன்னொரு ஐடி வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு ப்ரோ அந்த மாதிரி எல்லாம் சிம்பிளில் தான் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ரோபக்ஸ் வாங்கி வேணாலும் போட்டுக்கோ. ரோபக்ஸ் வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லை. ஓகே, இந்த கண்ணாடியெல்லாம் வாங்கிறதுக்கு காட்சி இல்லை தம்பிங்களா, காசு இல்லைப்பா. இந்த ஷூ எல்லாம் கண்ணில் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. நான் வாங்க முடியாது. அவ்வளோ ப்ரோ, என்ன ப்ரோ 6 நல்லா இருக்குது, வாங்க ப்ரோன்னு சொன்னேன். என்னால் வாங்க முடியாது, ரோபக்ஸ் இல்லை. அவ்வளோத்தான். பாண்டா ஜோர்டன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது காய்ஸ். இப்போ இதை வாங்கினதுக்கு அந்த க்யூட் ஃபயர் பாய் பிடிச்சிட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க சொல்லிட்டேன். அவள்தான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.